Hello. Hi, darling. Happy birthday, Tishanthini. This is for you. Thank you so much. யாரு அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். ஐயோ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to. Happy birthday to you. Okay, happy birthday. Okay, Tishanthini. இன்னைக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் பர்த்டே சொல்லிட்டு உங்களுக்கு இந்த புக்கே இந்த சின்ன செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு ஆமாவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி கெஸ் பண்ணலாம் இந்த புக்கே கொடுத்தவங்க யார் அப்படின்னு. கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகே, ராங் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது. ஓகேயா? பனிஷ்மெண்ட் வந்து என்னன்னு முதல் கேட்கணும். ஓகே, ஒன்று நீங்கள் பாட்டு பாடலாம், இல்லை நீங்கள் போயம் சொல்லலாம், கவிதை சொல்லலாம். ஓகே, இந்த ரெண்டில் எதுனாச்சும் ஒன்று பண்ணலாம். மூணாவது ஒன்று இருக்கே, ஆனால் அதை ரோட்டில் நம்ம செய்ய முடியாது, நம்ம டான்ஸ் ஆட முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டில் எதுனாச்சும் ஒன்று நீங்கள் செய்யலாம். அதுவே ராங்காக இருந்துச்சுன்னா, கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்குது. ஓகே, நான் எத்தனை வாட்டி கேள்வி கேட்பேன், நீங்கள் எத்தனை வாட்டி பதில் சொல்லணும். ஓகே, ஸோ இது யார் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்தவங்க? அம்மா மட்டும்தான். எப்பயுமே வருஷம் வருஷம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க, இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கொடுத்தவங்க அம்மா தான். ராங் ஆச்சுன்னா திஷான் நீ என்ன பண்ண சொல்லியிருந்தேன்? சரி, பாடலாமா உங்கள் பாட்டை? ஏன்னா நீங்கள் சொன்னது ராங். ஆமாம், ராங் ஆயிடுச்சு. போச்சு போங்க, இதுக்கப்புறம் நீங்கள் கெஸ் பண்ண முடியாது. பரவாயில்ல, குரல் நல்லா இருக்கு. நீங்க யோசிங்க கண்ணு, நான் வெயிட் பண்றேன். மனச கொண்டு நீ போகிற மானே, கேட்டாக்க தருவ உசுரையும் தான். என்னோட காதல் நூல அலந்தா பூமிய 2 முறை சுத்தி சுத்தி வரலாம். மனச கொண்டு நீ போகிற மானே, கேட்டாக்க தருவ உசுரையும் தான். வாவ், கேட்டாக்க கொடுத்துருவீங்களா உசுர? அப்படியா? சரி சரி, கேட்கறதுக்குன்னு ஒருத்தவங்க வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எத்தனை வாட்டி கெஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ யாரை கெஸ் பண்ணீங்க? அம்மாவை. ஸோ நான் கேட்ட கேள்வி என்னன்னா, இன்றைக்கும் உங்களுக்கு அட்வான்ஸ் பர்த்டேக்கு ஒருத்தவங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. யார் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தது? ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்களா? இல்லை. அப்போ அம்மா வந்து கொடுத்தாங்களா? இல்லை. யார் வந்து கொடுத்தது? இப்போ ஸ்ட்ரைக் ஆகுது உங்களுக்கு. யார் வந்து கொடுத்தது? நான் தானே வந்து கொடுத்தேன். ஆனால் நீங்கள் யார் சொன்னீங்க? அம்மாவுக்கு. ராங்கா ரைட்டா? அதுக்காக தான் இந்த தண்டனை. சரியா விளங்கல? இப்போ புரிஞ்சிருச்சா? போச்சு போங்க, தண்டனை செஞ்சிட்டீங்களே, பிரஷர் இல்லையே. சரி, என்னை கொடுக்க சொன்ன நபர் இங்கே தான் நிற்கிறாங்க. மாமா இருக்க மாட்டாரு? கொடுத்தீங்களா? மாம்ஸ் தெரியாத மாதிரி தான் இருப்பாரு. இருக்கலாம். அம்மா, மாம்ஸ் இல்லைன்னா சித்தி.
3 பேர்த்துல ஒருத்தவங்க. அம்மாவா? மாம்ஸ் இல்லையா? வேற அழகோலம் பண்ணி சித்தி நீங்களா? நீங்க தான் சொல்லணும். வேலைக்கு போய் பிஞ்சி நூலா வந்திருக்கேன். நீங்க தான் சொல்லணும். 3 பேர்த்துல ஒருத்தவங்க தான் சொல்லு. அவ கேட்க கூடாது. அம்மா சித்தி இல்ல, கன்ஃபார்மா இல்ல. மாம்ஸ் இருக்க மாட்டாங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க. மாம்ஸ் நல்லா பாருங்க. இல்ல அம்மா தான். அம்மா தான். ஏன் அம்மான்னு சொல்றீங்க? அம்மா தான் லைக் சர்ப்ரைஸா ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பாங்க. பர்த்டே டைம் ஒவ்வொரு வாட்டியும் சர்ப்ரைஸா ஏதாச்சும் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க தான் இருக்கும். சரி, நான் ஒரு மெசேஜ் படிக்கிறேன். நான் அதை கேட்டுட்டு அம்மாவா இல்லை உங்கள் அன்புள்ள மாம்சா இல்லை அன்பான சித்தியா அப்படி சொல்லிடணும். ஓகேயா? தவறு ஏதேதும் செஞ்சிருந்தாலும் மன்னிக்கிற ஒரு குணம் உள்ளவன் அவர். எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் அதை உலகத்துக்கே மறைக்கிற ஒரு நபர். உங்களை தண்டிக்காத ஒரு மனம். அம்மா மட்டும் தான். அம்மா மட்டும்தான். கரெக்ட் கெஸ். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூ ஆர் த பிகெஸ்ட் கிஃப்ட் ஃப்ரம் த காட். எப்பயுமே இன்று மட்டும் இல்லை, நீங்கள் 21 வயசு தாண்டி இருக்கீங்க, தொட்டிருக்கீங்க. ஸோ இன்று போல் என்றைக்குமே அவங்களோட செல்ல பிள்ளை எவ்வளோ பெரிய பிள்ளையாகனாலும் சரி நல்லா படிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு குணத்தில் இருக்கீங்க. இதே குணத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அவங்க அன்புள்ள குழந்தையாகவே அவங்க கண்ணுக்கு நீங்கள் எப்பயுமே ஒரு சின்ன பிள்ளை. எப்போ உங்களை முதல் தூக்குனாங்களோ அதே பிள்ளையாட்ட தான் இப்போ வரைக்கும் அவங்க உங்களை பார்க்குறாங்க. அப்படி சொல்லி ஹாப்பியஸ்ட் பர்த்டே அன்புள்ள பிள்ளைக்குன்னு சொல்லி இது கொடுத்துருக்காங்க. உங்களோட அன்புள்ள அம்மா. Thank you so much.